அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டு விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய மறுத்து ஆந்திராவிலிருந்து அரசு இறக்குமதி செய்வதுதான் திராவிட மாடல் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். அவருடைய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டு விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய மறுத்து ஆந்திராவிடமிருந்து அரிசி இறக்குமதி செய்வதுதான் திராவிட மாடலாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் விவசாயிகள் அரும்பாடுபட்டு விளைவித்த நெல்மணிகளை விரைந்து கொள்முதல் செய்ய மறுக்கும் அரசினுடைய அலட்சிய போக்கு வன்மையான கண்டனத்துக்குரிய என்றும், சம்பா சாகுபடியிலிருந்து தற்போது விளைவித்த நெற்பயிர்கள் ஒருபுறம் மழையில் மூழ்கி விவசாயிகளுக்கு பெருநட்டம் ஏற்பட்டுள்ள சூழலில் மறுபுறம் ஏற்கனவே அறுவடை செய்த குறுவை சாகுபடி நெல் மூட்டையாக அரசு கொள்முதல் செய்ய வேண்டிய மதிப்பின் காரணமாகத்தான் நெல்மணிகள் தற்போது காலதாமதத்தின் காரணமாக நெல்மணிகள் தற்போது முளைக்க தொடங்கியிருக்கின்றன. விவசாயிகளுடைய என்ன செய்வதென்று தவிர்த்து தற்போது டெல்டா மாவட்டங்களில் நிற்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வேளாண் பெருங்குடி மக்களுடைய இந்த கவலையும் கண்ணீரையும் அதிகரித்துள்ளது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ரத்தத்தை விரிவாக சிந்தி வெயிலும் மழையிலும் தங்கள் கடின உழைப்பால் விளைவித்த நெல்மணிகளுக்கு உரிய விலை வேண்டியும் உரிய விவசாயிகள் காலமாய் போராடி வருகிறார்கள் என்றும், ஆனால் அரசு உற்பத்தி செலவுக்கு இணையான மிக குறைந்த கொள்முதலே விலைக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆந்திராவிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் அரிசி இறக்குமதி செய்யப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் விளைவித்த நெல் மூட்டைகளை அரசு கொள்முதல் செய்ய ஒவ்வொரு ஆண்டும் தாமதிப்பது ஏன் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். நெல் கொள்முதல் செய்வதற்காக ஈரப்பதத்தை 17% 22% அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தரும் நிலையில் பருவமழை தொடங்கிவிட்ட நிலையிலும் இத்தகைய தாமதத்திற்கு பிறகு மத்திய அரசிற்கு அனுமதி கோரி முதலமைச்சர் வெறும் கடிதம் மட்டுமே எழுதுவது ஏன் என்றும், நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கக்கூடிய மூட்டைக்கு 40 ரூபாய் வரும் பெட்ரோல் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நடப்பாண்டில் நெல் விளைச்சல் அதிகமாக இருக்க சூழலில் அரசு குறிப்பிட்ட நிலையில் அதற்கேற்ற கொள்முதல் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.